ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட் பார்ட்ல கப் ஷேப் டாட் எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நெறைய டிஃபரண்ட் மெத்தட்ல கால்குலேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடோட டாட் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு சென்டர் டாட் பிரிக்கிறது 2 டைப் ஆஃப் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி நம்ம சென்டர் டாட் வந்து பிரிக்கலாம். 2 டைப்புமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. எந்த டைப் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த டைப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் டாட் எடுக்கணும். சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு மிடில் செஸ்ட் அளவ நீங்க பாருங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு 9 இன்ச் வரும். எப்பவுமே ஷோல்டரோட அந்த தையல்ல இருந்து தான் நீங்க அந்த அளவு வந்து எடுக்கணும். 9 இன்ச்சுக்கு நீங்க சென்டர் டாட் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதுதான் நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பட்டியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த பாருங்க இந்த ஷோல்டரோட தையல்ல இருந்து நமக்கு 9 இன்ச் எடுத்து இல்லைங்களா? அந்த 9.5ல பாதி உங்களுக்கு 4.25 இன்ச் வரும். இந்த பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து 4.25 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு அளவு வந்து 4.25 இன்ச் வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பட்டி டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. மிடில் செஸ்ட் அளவ நீங்க 8ஆல டிவைட் பண்ணாலும் அந்த 4.25 இன்ச் வரும். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த ஹூக்கு பட்டியிலேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த அளவு வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் பாருங்க. நமக்கு 4.25 இன்ச் வருது. சேம் அந்த 4.25 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி பேரலா வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் நமக்கு அந்த மிட் பாயிண்ட். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சாவே அந்த டிஸ்டன்ஸோட அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். அடுத்தது நம்ம இந்த கப் ஷேப்க்குள்ள வர அந்த டாட் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம கப் ஷேப்க்குள்ள வர டாட்டும் நம்ம 2 மெத்தட்ல நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நீங்க மிடில் செஸ்ட் அளவு நமக்கு 38 இன்ச்சு. இப்ப நமக்கு இடுப்பளவு நம்ம வந்து ஒரு 32 இன்ச்சுன்னு வைங்க. இப்ப 32 இன்ச் நம்ம இடுப்பு வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த 2யுமே நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த 2யும் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு 6 இன்ச் வரும். இப்ப இந்த 6 இன்ச்ச நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். நீங்க 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 1 1/2 இன்ச் வரும். இந்த 1 1/2 இன்ச் தான் இந்த கப் ஷேப்க்குள்ள வர இந்த 2 சைடுக்குமே அந்த 1 1/2 இன்ச்ல நம்ம மார்க் பண்ணணும். அதாவது உங்களுக்கு அந்த கப் ஷேப் 3 இன்ச் டாட் வந்து நமக்கு வரும். இந்த பக்கம் இருந்து 1 1/2 இன்ச், இந்த பக்கம் இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 38 இன்ச். நமக்கு இடுப்போட அளவு 32 இன்ச். இந்த 2யுமே நமக்கு மைனஸ் பண்ணா சேம் அதே 6 இன்ச் தான் நமக்கு வரும். இந்த 6 இன்ச்ச நீங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு 3 இன்ச். அதாவது அந்த டாட் அளவு 3 இன்ச் தான். இந்த 3 வந்து 2ஆல டிவைட் பண்ணா பாருங்க 1 1/2 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு அந்த டாட் அளவு. நீங்க டைரக்ட்டா 4ஆல டிவைட் பண்ணாலும் அந்த 1 1/2 இன்ச் நமக்கு கிடைச்சிரும். நீங்க இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணாலும் அந்த 1 1/2 இன்ச் கிடைக்கும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு டாட் அளவு வந்து 3 இன்ச். அதுல பாதி 1 1/2 இன்ச்சுக்கு நம்ம 2 சைடுமே வச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சைடுக்கும் 1 1/2 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் கூட ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. ஸோ இப்படி தான் நீங்க இந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட்ட வந்து பிரிக்கிறது. இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்றதுல இது ஒரு 2 மெத்தட் இருக்கு. அடுத்தது டைப் 2ல எப்படி நம்ம சென்டர் டாட் மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 38 இன்ச். 4ஆல டிவைட் பண்ணா அதே 9 1/2 இன்ச் தான். எப்பவுமே இந்த ஷோல்டரோட தையல்ல இருந்து 9 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. நம்ம 9 1/2 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னா நமக்கு மிடில் செஸ்ட் அளவ எகைன் வந்து நீங்க 3ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க 12 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. எகைன் வந்து நீங்க இந்த ஷோல்டரோட தையல் பாயிண்ட்ல இருந்து 12 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. பாருங்க 12 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து 1/2 இன்ச் கட்டிங்க்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். பாருங்க நமக்கு 3.25 இன்ச் வருது. இப்ப இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்ப இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் பண்ணுங்க. 9 1/2 இன்ச். 9 1/2 இன்ச்ச நீங்க 3ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க 9 1/2 இன்ச்ச 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3.16 அதாவது 3 இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு கரெக்ட்டா அந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா?
இப்ப நமக்கு மிடில் செஸ்ட் அளவ 12ஆல டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணாலும் சேம் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி கரெக்ட்டா வரும். இந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வந்து நம்ம அதுக்கு ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் இதுக்கு ஆட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு அப்போ 3 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு 3 1/4 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அத வந்து மெஷர் பண்ணி காமிக்கலாம். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு 3 1/4 இன்ச் வரணும். பாருங்க கரெக்ட்டா அந்த 3 1/4 இன்ச் வருது பாருங்க. ஸோ, இப்போ இந்த மாரி டிஃபரெண்ட் மெத்தட்ல நீங்க கால்குலேஷன் யூஸ் பண்ணி நீங்க மார்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம ஹூக்குப்பட்டியிலேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்க மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 3 1/4 இன்ச் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம 3 1/4 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. நம்ம மிடில் செஸ்ட் அளவ 38 இன்ச் வருது. 38 இன்ச்ச நீங்க 10ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 3 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஹூக்குப்பட்டி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்றது 3 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நீங்க 3 1/4 கூட மார்க் பண்ணலாம். 1 பாயிண்ட்ல ஒண்ணும் ஆகாது. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மெத்தடும் நான் சொல்றேன். இப்ப இத மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நீங்க லைன் போட்டுக்கங்க. இதுதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு எந்த கால்குலேஷன் வந்து ஈஸியா இருக்கோ, அந்த கால்குலேஷன் யூஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ்ல நான் சொல்லி தரேன். அடுத்தது நம்ம இந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட் வந்து பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட்ட நம்ம 2ஆல வந்து டிவைட் பண்ணணும். பாருங்க நமக்கு 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட். இத நமக்கு அந்த 2 சைடுமே 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட் அளவுகள். இதிலேயே வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. மிடில் செஸ்ட் அளவ நீங்க 12ஆல டிவைட் பண்ணா சேம் அதே 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இப்ப அந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட்ட நம்ம இத வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். 3.16 நீங்க 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு பாருங்க சேம் அதே 1.58 அதாவது 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு நம்ம இந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட்ட வந்து நீங்க மார்க் பண்ணணும். இந்த சைடு இருந்து 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்க 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் கூட அத கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம 2 மெத்தட்ல உங்களுக்கு சென்டர் டாட் பிரிக்கிறது சொல்லிக் குடுத்துருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்ட்டா வருதோ அந்த மெத்தட்ல நீங்க ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு கப் ஷேப்போட டாட் பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.